Good morning students, welcome to Max class. நம்ம இந்த கிளாஸில் டைப்ஸ் ஆஃப் செட்ஸை பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ ப்ராப்பர் சப்செட் அதோட டெஃபினிஷன். Let A and B two sets if A is a subset of B and A is not equal to B, then A is called a proper subset of B and we write A. இப்போ இந்த மாதிரி சி மாதிரி போட்டோம்னா அது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு மீனிங். இந்த சிம்பிளுக்கு பேர் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. ஏ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. இதை வந்து இப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். இப்போது ஏவும் பியும் வந்து ரெண்டு செட் இருக்குது. ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. அப்போ ஏ வந்து பியோட சப்செட்டாக இருக்குது. ஏ வந்து பியோட சப்செட்னா என்ன? பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் ஏல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் ஈக்குவலாக இல்லை. தென் ஏ இஸ் கால்ட் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. புரியுதா? என்ன சொல்கிறாங்கன்னா ஏவும் பியும் ரெண்டு செட்டு, அதில் ஏ வந்து பியோட சப்செட்டாக இருக்குது. சப்செட்னா என்ன? பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஏலையும் இருக்கும். ஆனால் ஏவும் பியும் வந்து ஈக்குவல் செட்டு கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் செட் இஸ் செட் டு பி ஏ ப்ராப்பர் சப்செட். அப்போ எதுக்கு ப்ராப்பர் சப்செட்னா ஏ வந்து பியோட ப்ராப்பர் சப்செட். புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஏ 1 2 5 இப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பி 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது ஏவும் பியும் ஈக்குவல் செட்டு கிடையாது. ஏன்னா இதில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஆனால் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எதில் இருக்குது? பியில் இருக்குது பாருங்கள். 1 2 3 இருக்குது, இங்கேயும் 1 2 5. ஸோ ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி. புரியுதா? பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஏலையும் இருக்கணும். ஸோ ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்ஜாயின்ட் செட். Two sets A and B are said to be disjoint set if they do not have common elements. இப்போ ஏவும் பியும் டிஸ்ஜாயின்ட் செட்டுங்கிறாங்க. எப்படி அது டிஸ்ஜாயின்ட் செட்டு? அப்போ ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து யூனிவர்சல் செட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. யூனிவர்சல் செட்னா எல்லா செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் வந்து யூனிவர்சல் செட். இருக்கிறதுலே பெரிய செட்டு யூனிவர்சல் செட். அது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் ஏங்கிற செட்டுக்கு ஒரு சர்க்கிள், பிங்கிற செட்டுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ ஏங்கிற செட்லையும் பிங்கிற செட்லையும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் காமனாக எந்த எலமெண்ட்ஸுமே இருந்தால் அது வந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய செட்டு, அதாவது டிஸ்ஜாயிண்ட், ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். Two sets A and B set to be disjoint if they do not have common elements. ரெண்டுத்துக்குமே காமன் எலமெண்ட்ஸ் இருக்காது. இன் அதர் வேர்ட்ஸ், இது இன்னொரு மெத்தடில் எப்படி சொல்கிறாங்கன்னா A intersection B is equal to 5. A intersection B equal to 5 அப்படின்னா இப்போ ஏக்கும் பிக்கும் வந்து காமன் எலமெண்ட்ஸ் இன்டர்செக்ஷன், அதாவது காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இன்டர்செக்ஷனாக ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கட் ஆகும். ஆனால் இந்த ரெண்டு சர்க்கிளுமே வந்து கட் ஆகாமல் தனித்தனியாக இருக்கிறதுனால இட்ஸ் இஸ் செட் டு பி அ டிஸ்ஜாயின்ட் செட். டிஸ்ஜாயின்ட் செட்னா ரெண்டு செட்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. அந்த இன்டர்செக்ஷன் யூனியன் எல்லாம் அடுத்த எக்ஸசைஸில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஸ்ஜாயின்ட் செட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.8. வெரிஃபை வெதர் ஏ ஈக்குவல் டு 20 22 23 24. இப்போ இந்த மாதிரி 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் பி ஈக்குவல் டு 25 30 40 45 இந்த மாதிரி 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆர் டிஸ்ஜாயின்ட் செட். இதை வந்து டிஸ்ஜாயின்ட் செட்டுன்ட்டு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ 20 22 23 24 இருக்குது. பி வந்து 25 30 40 45. இந்த ஏ செட்டும் பி செட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லணும்னா now we are verify that A and B are disjoint. டிஸ்ஜாயின்னா ரெண்டுத்துக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இல்லை. காமன் எலமெண்ட்ஸ்னால் A intersection B. அப்போ இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டர்செக்ஷன். புரியுதா? இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனாக காமன் எலமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது. புரியுதா? இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 20 22 23 24 இன்டர்செக்ஷன் 25 30 40 45 ரெண்டு காமன் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பாரு. 20 இங்கே இருக்கா? இல்லை. 22 இல்லை. 23 இல்லை. 24 இல்லை. ஆனால் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து வேறையாக இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஏ நல் செட். இப்போ இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? நல் செட். இப்போ ரெண்டுத்துக்குமே காமன் எலமெண்ட்ஸ் இல்லை. அப்போ இந்த சிம்பிள் ஏ இன்டர்செக்ஷன் பி இதை எப்படி ரீட் பண்ணணும்? இன்டர்செக்ஷன்.
A intersection B equal to null set. A and B are disjoint set. இப்போ ஏவும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் இல்லைனா the two sets are disjoint set. ஜாயிண்டே ஆகாது. டிஸ்ஜாயிண்ட்னா அதுங்க காமன் எலமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு மீனிங் புரியுதா? A intersection B is equal to null set. இது வந்து null set. இப்படி போட்டால் 5 இதுவும் null set தான். புரியுதா? இப்போ disjoint set எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா? Next, power set. The set of all subset of A is called the power set of A. It is denoted by P of A. P of A அப்படினா power set of the set A. Aங்கிற செட்டுக்கு power set P of A. The set of all subset of A. இப்போ ஒரு செட் இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்? சப்செட் இருக்கும். அந்த செட் அந்த சப்செட் என்ன சேர்த்தா தான் என்ன சொல்லுவோம்னா பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? If A equal to 2, 3 then find the power set of A. இப்போ Aல வந்து 2, 3 அப்படிங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? பவர் செட்டு கண்டுபிடிங்க. பவர் செட்னா என்ன? P of A கண்டுபிடிக்கணும். P of Aனா என்ன? ஏங்கிற செட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லா சப்செட்டும் நாம் கண்டுபிடிச்சி எழுதணும்னா அதுதான் என்னது? பவர் செட். சரி, the subset of A ஆர் 5. 5ங்கிறது என்ன? நல் செட். அப்போ நல் செட்டும் ஒரு பவர் செட்டாக இருக்கும். இந்த சிம்பிளை இந்த மாதிரி போட்டாலும் என்னது? பவர் செட்டு தான். சை கமா ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் தனித்தனியாக எடுத்துடுது. 2க்கும் ப்ராக்கெட் போட்டுரு, 3ங்கிற எலமெண்ட்டுக்கு போட்டு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுடு. அப்புறம் இந்த 2 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்டும் என்னது? ஒரு பவர் செட். அப்போ ஏங்கிற செட்டுக்கு ஒரு பவர் செட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு நல் செட் போட்டுருணும். நல் செட் இஸ் ஆல்சோ எ சப்செட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நல் செட் ஒரு சப்செட்டு. அடுத்தது 2ங்கிற எலமெண்ட்டு ஒரு சப்செட்டு, அதுக்கு கேர்லி ப்ராக்கெட் போடணும். 3ங்கிற எலமெண்ட்டும் ஒரு சப்செட்டு. அப்புறம் 2, 3 இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு செட்டு போட்டுட்டா இதுதான் வந்து இதோட சப்செட். சரி, நம்ம சப்செட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்? பவர் செட் கண்டுபிடிக்கணும். பவர் செட்னா என்ன? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டு எழுதுறது தான் பவர் செட். புரியுதா? இப்போ கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு 5 நல் செட் கமா 2 அந்த கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா அந்த 2, அப்புறம் கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய 3, கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய 2, 3. ஃபஸ்ட்டு ஒரு சப்செட் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த செட்டுக்கு இருக்கக்கூடிய சப்செட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு P of A கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே, அடுத்தது இப்போது ஏங்கிற செட்டில் 5, 5 இந்த மாதிரி ஒரு இது எலமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. சரியா? தென் ஃபைண்ட் த பவர் செட் ஆஃப் ஏ. இந்த மாதிரி ஒரு செட்டு நல் செட்டு, அதுக்குள்ளே கேர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஒரு நல் செட் இருக்குது. இதுக்கு பவர் செட் எப்படி கண்டுபிடிக்கிறது? P of A. P of Aனா என்ன? பவர் செட் ஆஃப் A ஈக்குவல் டு எப்போவுமே ஒரு எலமெண்ட்ஸ் வந்து எம்டி செட்டுக்கு ஒரு எம்டி செட் நல் செட் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ அது வந்து ஒரு சப்செட்டாக இருக்கும். கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு ஒரு நல் செட் கமா 5 இது ஒரு நல் இது சப்செட் கமா அப்புறம் இந்த எலமெண்ட்டு ஒரு சப்செட் கமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு எலமெண்ட்ஸ். இதெல்லாமே நாம் எழுதணும்னா இதுதான் வந்து பவர் செட். இப்போது நல் செட்டுனாலும் எம்டி செட்னாலும் ஒன்று. அப்போது ஃபைனலாக ஒரு செட்டுக்கு பவர் செட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு P of A அதை ஞாபகம் வச்சுக்க. அந்த P of A எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்செட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த சப்செட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டோம்னா அதுதான் பவர் செட். ஓகேவா? அடுத்தது அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி? ஒரு செட்டுக்கு சப்செட் இருக்குன்னு பார்த்தோம். அந்த சப்செட்டை வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்? P of Aங்கிற பவர் செட் கண்டுபிடிச்சோம். அடுத்தது ப்ராப்பர் சப்செட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னது ப்ராப்பர் சப்செட்? இதை கொடுத்துருக்காங்க பாரு, ப்ராப்பர் சப்செட். We have already noted that n of A is less than or equal to n of P of A. அதாவது number of elements in the set A எப்படி இருக்கும்னா number of elements in the power set of A. இந்த ரெண்டு ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பவர் செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை விட கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம். n of Aனா என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் A.
n of p of a னா என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பவர் செட் ஆஃப் a. அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா n of a வந்து n of p of a ஓட கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். சரி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பட் ஹவு பிக் இஸ் p of a. அப்போ p of a எப்படி இருக்கும்? திங்க் அபவுட் திட்ஸ் a bit and see whether you come to the following conclusion. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என்னப்பா? n of a is less than or equal to n of p of a. p of a னா என்ன? பவர் செட். சரி, இப்போது n of a equal to m, அதாவது ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை? m. தென் n of p of a equal to 2 power m. இது வந்து முக்கியமான ஃபார்முலா, மார்க் பண்ணிக்க. n of a நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் a அப்படி எத்தனை கொடுத்துருக்காங்க? m. அப்போது அந்த செட்டுக்கு வந்து பவர் செட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? 2 power m. இது வந்து பவர் செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power m. சரி, இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் இங்கே பாருங்கள். இப்போ n of ஏங்கிற செட்டில் வந்து m எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி n of p of a ன்னா என்ன? பவர் செட் ஆஃப் த எலமெண்ட் a. அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 power m. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? பவர் செட் கண்டுபிடிக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த பவர் செட் கண்டுபிடிக்கணும்னா 2 power m. இப்போ இதே இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்பர் சப்செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். Proper subset of a set equal to n of p of a minus 1 equal to. இப்போ ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? n of p of a minus 1 equal to 2 power m minus 1. இப்போ ஃபைனலாக உனக்கு என்ன தெரியுது? இதிலிருந்து பவர் செட் கண்டுபிடிக்கணும்னா 2 power m ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா n of p of a-லேருந்து 1 மைனஸ் பண்ணிடு. n of p of a-னா என்ன? 2 power m minus 1. இந்த ஃபார்முலா வந்து ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power m minus 1. பவர் செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power m. இப்போது இந்த மாதிரி நோட்டில் எழுதி வச்சுக்க. பவர் செட்டுக்கு ஃபார்முலா 2 power m. ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா 2 power m minus 1. புரியுதா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 1.9. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் எ செட் x equal to a b c x y z அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? எக்ஸுங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்கு? எக்ஸில் a b c x y z. இதுதான் வந்து எக்ஸுங்கிற செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட். நம்பர் ஆஃப் சப்செட். இப்போ n ஆஃப் p ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிற செட்டு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸு. அப்போது இதுக்கு மீனிங் என்ன? நம்பர் ஆஃப் சப்செட். நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 2 power m. 2 power m. 2 power mனா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 power எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு பாரு? 1 2 3 4 5 6. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும்னாலும் நம்பர் ஆஃப் பவர் செட்டு கண்டுபிடிக்கணும்னாலும் 2 power mங்கிற ஒரே ஃபார்முலா தான். 2 power 6. 2 power 6னா என்ன பண்ணணும்? 2 வந்து 6 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணு. 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 1 2 3 4 5 6. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட் ஈக்குவல் டு 64. நம்பர் ஆஃப் சப்செட்னாலும் பவர் செட் கண்டுபிடிக்கணும்னாலும் ஒரே ஃபார்முலா போட்டு கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. புரியுதா? பவர் செட்டுக்கும் 2 power m, நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கவும் 2 power m. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்.
number of proper subset. Number of proper subset கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? n of p of x minus 1. n of p of x க்கு ஃபார்முலா என்ன? 2 power m minus 1. 2 power m நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 64 minus 1 equal to 63. இப்படி தான் போடணும். புரியுதா? இங்கே பார்த்துக்க. நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 2 power m. பவர் செட் கண்டுபிடிக்கனாலும் ஃபார்முலா 2 power m. ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 2 power m minus 1. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா. பவர் செட்டுக்கும் நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கும் ஒரே ஃபார்முலா. ப்ராப்பர் சப்செட்டுக்கு மட்டும் 2 power mலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். புரியுதா? n of p of a minus 1. இந்த இங்கே இருக்கு பார். சப்செட் கண்டுபிடிக்க, ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. Exercise 1.2 ல ஃபஸ்ட்டு செம்மோ செகண்ட் செம்மோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கூட பார்த்தாச்சு. இப்போ ஃபோர்த்து பாரு. ஃபோர்த்தும் பார்த்தாச்சா? ஹோம்ஒர்க்கும் கொடுத்துட்டேன். இப்போ ஃபிஃப்த்து செம்மிலேருந்து பார்க்கணும் நம்ம. புரியுதா? ஃபிஃப்த்து செம் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட் விச் பேர் ஆஃப் செட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லேப்பிங். State which pair of sets are disjoint or overlapping. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம், இதில் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் விச் பேர் ஆஃப் செட் ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஆர் ஓவர்லேப்பிங். டிஸ்ஜாயின்னு என்ன பார்த்தோம்? இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் செட்டு, அதில் ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தோம். புரியுதா? ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டுக்கும் அங்கே ஜாயிண்ட், அதாவது காமன் எலமெண்ட்ஸ் இன்டர்செக்ஷன் எதுவுமே இல்லை. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 5 நல் செட் அப்படின்னு பார்த்தோம். இதே அது ஓவர்லேப்பிங்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏதோ ஒரு காமன் எலமெண்ட்ஸ் இருக்கும். காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி. இப்போ ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் ஏதோ இங்கே இருக்குது. ஆனால் டிஸ்ஜாயிண்ட் செட்னா காமன் எலமெண்ட்ஸ் எதுவுமே ஜாயிண்ட் ஆகாமல் விலகி இருக்கும். சரி, இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு FIAS. பி செட்டில் என்ன இருக்குது எலமெண்ட்ஸு? AN A, N, F, H, S. இப்போ இந்த ரெண்டு செட்டுமே வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்டாக ஓவர்லேப்பிங்கான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாரு, F எலமெண்ட்ஸு ஏலையும் இருக்குது, பிலையும் காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஏ ரெண்டு செட்லேயுமே இருக்குது, எஸ்ஸும் ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நாட் ஈக்குவல் டு நல் செட். அப்போ இங்கே நல் செட்டாக இல்லை, அப்போ காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏ அண்ட் பி ஆர் என்ன செட்டு? ஓவர்லேப்பிங். ஓவர்லேப்பிங்னா காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அது என்னென்ன காமன் எலமெண்ட்ஸ்? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு F, A, S. இப்போ அது வந்து லாஸ்ட் ஆன்சர் எப்படி எழுதணும்? The two set are, therefore the two set A and B are overlapping. Overlappingனா A intersection B common elements இருக்கு. Overlapping.
இப்போ 6th சம் பாருங்க. இஃப் எஸ்ங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர், அடுத்தது ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள். இந்த மாதிரி 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள். தென் லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட் ஆஃப் எஸ். அதாவது இதுக்கு வந்து சப்செட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த செட்டுக்கு சப்செட் கண்டுபிடிக்கணும்? கீழே கொடுத்துருக்காங்க பாரு. த செட் ஆஃப் ஷேப்ஸ், த செட் ஆஃப் ஷேப்ஸ் which have 4 equal sides. இங்கே பாருங்கப்பா, எஸ்ங்கிற செட்டுக்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு நாம் சப்செட் கண்டுபிடிக்கணும். எந்த இதை வச்சு கண்டுபிடிக்கணும் சொல்கிறாங்க? சப்செட்டு த செட் ஆஃப் ஷேப்ஸ் which have 4 equal sides. 4 equal side இருக்கக்கூடிய சப்செட் எது எது? 4 equal sides எது எதுக்கு இருக்கும்? ஸ்கொயர், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள், இது வந்து 4 ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது சர்க்கிள், இதுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்காது. ராம்பஸ் எப்படி இருக்கும்? ராம்பஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் அப்படியே திருப்பி வச்சா எப்படி இருக்கும்? டைமண்ட், அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு 4 சைட்ஸ் இருக்காது. சரி, இதிலேருந்து 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடிய செட்டுக்கு சப்செட் எழுதணும். புரியுதா? என்னென்ன வரும் பாருங்கள். ஸ்கொயர் அண்டு ராம்பஸ், ஸ்கொயர் அண்டு ராம்பஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாரு. The set of shapes which have radius. The set of shapes which have radius. radius இருக்கக்கூடிய ஷேப் எது? சர்க்கிள். சர்க்கிளுக்கு தான் என்ன இருக்கும்? ரேடியஸ் இருக்கும். அப்போ அதுக்கு ஆன்சர் இஸ் சர்க்கிள். இப்போ எல்லாமே வந்து நம்ம சப்செட் எழுதணும்னா ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு தான் எழுதணும். அடுத்தது 2 சம் இருக்குது, அது ஹோம்ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ 7th சம் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு, இஃப் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி, அந்த செட்டுக்குள்ளேயே ஒரு செட்டு, அதுக்குள்ளே 2 எலமெண்ட்ஸ். ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ. ரைட் all the subset of A. இப்போ ஏங்கிற எலமெண்ட் வந்து செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏ கமா பி, இந்த 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? சப்செட் எழுதணும். சரி, சப்செட் எப்படி எழுதுறது? ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி எழுதிக்கோங்க. the subset of the set A equal to curly brackets போட்டுறணும். curly brackets போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஒரு நல் செட் ஒரு செட்டு, அப்புறம் ஏங்கிற எலமெண்ட்டு ஒரு சப்செட்டு, ஏ கமா பி ஒரு என்னது? சப்செட்டு. அப்புறம் இந்த 2ம் சேர்த்து ஒரு எலமெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு சப்செட்டு. எல்லாமே சேர்த்து கடைசியில் ஒரு கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு சப்செட் கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு வந்து நல் செட் ஒரு செட்டு, சப்செட்டு. அப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு ஏ ஒரு சப்செட்டு, ஏ கமா பி ஒரு சப்செட்டு. அப்புறம் இது 2த்தையும் சேர்த்து ஒரு என்ன பண்ணிடணும்? அதுவும் ஒரு சப்செட்டாக போட்டுக்கணும். புரியுதா? இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா நம்ம கரெக்டான கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம கண்டுபிடிச்ச சப்செட்டு கரெக்டான எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 பவர் m. இப்போ 2 பவர் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்க? 2. 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. 4 எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பாரு. 1 2 3 4. அப்போ சப்செட் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரு கரெக்ட். நெக்ஸ்ட்டு 8th சம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட். ரைட் டவுன் த
பவர் செட். நம்ம லாஸ்ட் சம்மில் கண்டுபிடிச்சது சப்செட் கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பவர் செட் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, எந்த செட்டுக்கு பவர் செட் கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க? A ஈக்குவல் டு A, B. இப்போ இந்த மாதிரி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ரைட் டவுன் த பவர் செட்ஸ் ஆஃப் த செட் A ஈக்குவல் டு A, B. சரி, இந்த பவர் செட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். P of A, power set P of A, symbol என்ன? P of A equal to curly brackets போட்டுட்டு எப்போவுமே null set வந்து ஒரு சப்செட்டாக இருக்கும். A ஒரு சப்செட், B வந்து ஒரு சப்செட், இந்த A, Bயும் சேர்த்து ஒரு சப்செட், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு curly brackets போட்டோம்னா அதுதான் வந்து என்னது? பவர் செட். அடுத்தது ஃபோர்த் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா E ஈக்குவல் டு 5. இப்போ E ஈக்குவல் டு 5 இந்த செட்டுக்கு பவர் செட் கண்டுபிடிக்கணும். பவர் செட்டை வந்து என்ன ஃபார்முலா என்ன? P of E இது போட்டோம்னா நல் செட்டே என்னது? ஒரு பவர் செட். அப்போ E ஈக்குவல் டு 5க்கு பவர் செட் வந்து என்னது? 5 மட்டும்தான். அடுத்தது 9th சம். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். பவர் செட்னாலும் சப்செட் கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸ் மட்டும் போட்டு அதை முடிச்சிடணும் நாம் பவர் செட்டுக்கு. சரி, இப்போது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் ப்ராப்பர் சப்செட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்டு ப்ராப்பர் சப்செட். நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும், ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா W ஈக்குவல் டு ரெட்டு, ப்ளூ, எல்லோ, இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் டபிள்யூங்கிற செட்டுக்குள்ளே இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் சப்செட்டு கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் சப்செட்னா N ஆஃப் W. நம்பர் ஆஃப் சப்செட்டு எழுதுங்க பார்ப்போம். ஃபார்முலா என்ன? N ஆஃப் P ஆஃப் W மைனஸ் N ஆஃப் P ஆஃப் W. அவ்வளோதான். N ஆஃப் P ஆஃப் Wக்கு ஃபார்முலா என்ன? N ஆஃப் P ஆஃப் W ஈக்குவல் டு 2 பவர் M. 2 பவர் M எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? N ஆஃப் P ஆஃப் Wக்கு ஃபார்முலா 2 பவர் M. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே தான் N ஆஃப் P ஆஃப் Aன்னு பார்த்துருப்போம். இங்கே ஏக்கு பதிலாக Wன்னு இருக்குது. அப்போ N ஆஃப் P ஆஃப் W ஈக்குவல் டு 2 பவர் M. அப்போ Mங்கிறது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்கா? அப்போது 8. அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன எழுதணுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் சப்செட், மொத்தம் எத்தனை சப்செட் இருக்கும் அப்படின்னா 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் 8 சப்செட் இருக்கும். அது என்னென்னு நமக்கு தேவையில்லை. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபார்முலா என்ன? N of P of W minus 1, that is 2 power M minus 1. 2 power M எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 2 power 3 minus 1. 2 power 3 எவ்வளவு? 8. 2 2s are 4, 4 2s are 8, minus 1 equal to 7. Number of proper subset equal to 7. ஓகேவா? அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் X is equal to X square such that X belongs to capital N. X square is less than or equal to 100. இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இந்த செட் பில்டர் ஃபார்மை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றிக்க. அப்போ X ஸ்கொயருங்கிற எலமெண்ட் வந்து எப்படி இருக்குது? இந்த இது வந்து எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் வந்து எப்படி இருக்குது? 1 2 3 இந்த மாதிரி எலமெண்ட்ஸில் இருக்குது. நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. 1 2 3 4
அப்படியே போயிட்டே இருக்குது. சரி, அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிற எலமெண்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எக்ஸு செட்டில் எலமெண்ட்ஸ் இது இருக்குது. அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதா? எக்ஸ் ஸ்கொயர் போடும்போது 1க்கு ஸ்கொயர் போட்டால் 1, 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4, 3யோட ஸ்கொயர் 3 3s are 9, 4க்கு ஸ்கொயர் 16, 5க்கு ஸ்கொயர் 25, 6க்கு ஸ்கொயர் 36, 7க்கு ஸ்கொயர் 49, 8க்கு ஸ்கொயர் 64, 9க்கு ஸ்கொயர் 9 9s are 81, 10க்கு ஸ்கொயர் 100. இப்போ நாம் எலமெண்ட்ஸை நாம் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? எக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு எக்ஸ் ஸ்கொயர் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் சப்செட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட். நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா என்ன? என் ஆஃப் பி ஆஃப், இங்கே என்ன செட்டு இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எம். புரியுதா? 2 பவர் எம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாரு? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 100ஐயும் சேர்த்துக்கணுமா? கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 100. 100ஆகவும் இருக்கும், இல்லைன்னா 100 குறைவாகவும் இருக்கும். அப்போது இந்த 100ஐயும் சேர்த்துக்கிட்டோம்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 10 எலமெண்ட்ஸ். இப்போ 2 பவர் 10. 2 பவர் 10 எவ்வளோ பாரு? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are எவ்வளவு? 128, 128 2s are 8 2s are 16, 5 256, 256 multiply by 2 2s are 4 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்க. 2 போடலாம், ஆனால் நம்ம டேரெக்டாக இங்கே ஈஸியாக 4ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 6 4s are 24, balance 2, 5 4s are 20 plus 2 22, balance 2, 4 2s are 8, 8 plus 2 10, 1024. இந்த 1024ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் சப்செட். 2 பவர் m ஈக்குவல் டு 1024. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். இன்னொரு ஆன்சர், த நம்பர் ஆஃப் proper subset equal to formula என்ன? 2 power m minus 1. 2 power m எவ்வளவு? 1024 minus 1 equal to 1023. That's all. புரியுதா? இந்த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா 2 பவர் m minus 1, நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும்னா 2 பவர் m. Okay, thank you students. We shall see in the next video.